தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அன்பும் அருளும் நட்பும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் என் தந்தையின் திருவிழப்படி செயல்படுபவரே செல்வர். தந்தையினுடைய திருவிழம் என்ன என்பதை நாங்கள் கற்று தேர்ந்து அறிந்திருக்க வேண்டும். தந்தையுடைய சித்தத்தை நாங்கள் அறிய வேண்டுமாக இருந்தால் ஆழமான செப வாழ்க்கையிலே எங்களை நாங்கள் இட்டுச் செல்ல வேண்டும். ஆழமாக நான் இறைவனோடு உறவு கொள்ள வேண்டும். தூய ஆவியானவருடைய செயற்பாடுகளுக்கும் வெளிப்பாடுகளுக்கும் அவருடைய வழிநடத்துதலுக்கும் என்னை நான் ஈடு கொடுக்க வேண்டும். நாளாந்த செபம், இறைவனோடு உறவு கொள்ளுகின்ற நேரம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவருடைய அருள் எனக்கு வேண்டும், ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், அவரோடு வாழ தகுதி உள்ளவளாக என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றார். இன்றைய நாளிலே காலடி பதிக்கின்ற நானும் நீங்களும் இறைவனுடைய உரிமை பிள்ளைகள், இறைவனோடு வாழ்பவர்கள், இறைவனை பற்றி பிடிப்பவர்கள் என்ற மனநிலையோடு நாங்கள் இறைவனுடைய பாதையிலே செல்ல தயாராக வேண்டும். எங்களோடு வாழ்பவர்களும் இறைவனை தேட வேண்டும், இறைவனோடு ஒன்றாக வேண்டும், இறைவனுடைய பாதையிலே பயணிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னைமரி மூலமாக நாங்கள் இயேசுவினுடைய பாதையிலே செல்ல தயாராகவும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.